விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வீட்டு தோட்டத்தில் இயற்கை முறையில் எப்படி நாம் வாழை மரம் வளர்க்கலான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த மரத்தை நட்டு 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நல்ல மகசூலை தந்துட்டு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு செயற்கை உரமும் நாங்கள் இந்த மரத்துக்கு பயன்படுத்தினதே கிடையாது. ஒரே ஒரு வாழை மரம் தான் கொண்டாந்து நட்டு வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு மேற்பட்ட மரங்கள் அந்த ஒரு மரத்துலேருந்து வந்தது. அதாவது வாழையடி வாழையாயின்னு ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழை மரத்தை நாம் கொண்டு வந்து நட்டு வச்சா அதுக்கு கீழே இருந்து ஒரு கன்று வரும். நாம் ஒரு கொலையை வெட்டிட்டு முடிச்சிட்டோம்னா அடுத்தது அதுக்கு கீழே இருந்து ஒரு கன்று வரும். ஸோ அதுக்கான பழமொழி தான் வாழையடி வாழையாயின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு வாழை மரம் நட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வாழை மரம் எல்லா வகையிலையும் பயன்படும். ஒரு பொருள் கூட வாழை மரத்துலேருந்து வீணாக போகாது. வாழை மரம் வளர்க்குறதுன்றது ஒரு மிக மிக சுலபமான விஷயந்தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தார் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 3 அடி கிட்ட இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய தார், பழமும் நல்லா பெருசாகவே இருக்குது. நாங்கள் இந்த வாழை மரத்துக்கு எந்த ஒரு செயற்கை உரமும் பயன்படுத்தினதே இல்லை. முழுக்க பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தான் விளைஞ்சது. நாங்கள் இதுக்குன்னு தனியாக பாசன வசதியும் எதுவும் ஏற்படுத்தலை. அதாவது நாங்கள் பாத்திரம் கழுவுற தண்ணி, அடுத்ததாக குளித்து முடித்த தண்ணி, இந்த தண்ணிலாம் நம்ம இந்த வாழை மரத்துக்கு போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி விட்டுட்டோம்னா வாழை மரம் இதில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும். நம்ம இதுக்காகன்னு தண்ணி போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இது மாதிரி பாத்திரம் கழுவுற தண்ணிலாம் சாக்கடையில் விடாமல் இது மாதிரி நம்ம செடிகளுக்கு பயன்படும் வகையில் நம்ம பண்ணிட்டோம்னா செடிகள் நல்லா வளரும். அதாவது குறிப்பிட்ட செடிகள் நம்ம பண்ணலாம். இது மாதிரி வாழை மரம், அது தென்னை மரம், இந்த மாதிரி செடிக்கெலாம் நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி, அது மாதிரி குளிக்கிற தண்ணியெலாம் நம்ம போகிற மாதிரி செய்யலாம். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி இருந்தாலும் சரி, அவங்க துணி துவைக்கிற தண்ணியாக இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு வாழை மரம் இருக்கும், அடுத்ததாக தென்னை மரம், இது மாதிரி மரம்லாம் நட்டு வைப்பாங்க. அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மரம்லாம் நல்லா சீரும் சிறப்பமாக வளரும். பொதுவாக நம்ம வீட்டுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு வாழை மரம் வச்சே ஆகணும். வாழை மரம் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட தேவைகளுக்கு மிக பெரிய அளவில் பயன்பட்டு இருக்குது. வாழை மரத்துலேருந்து கிடைக்கிற ஒரு பொருள் கூட வேஸ்ட்டே ஆகாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வாழை மரத்தண்டு, இலை, அதனுடைய பூ, அதனுடைய காய், கனி, அடுத்ததாக அதனுடைய நார், அதாவது காஞ்ச நார் பார்த்திங்கன்னா கூட நமக்கு பூ கட்டுறதுக்கு பயன்படும். எல்லா விசேஷத்துலையும் பார்த்திங்கன்னா வாழை மரம் கட்டாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வாழை இலையில் தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க. நம்ம வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், நமக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் சரி, அதில் அதிகப்படியாக பிளாஸ்டிக் இலையை தான் பார்க்க முடியாத தவிர இந்த மாதிரி வாழை இலையை பார்க்க முடிய மாட்டேங்குது. நம்ம வாழை இலையில் சுடுசோறு போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி வாழைக்கன்று நட்டு வைங்க. கண்டிப்பாக நல்ல பலனை தரும். நாங்கள் இது ஒரே ஒரு வாழைக்கன்று தான் கொண்டு வந்து வச்சுருந்தோம். இன்றைக்கி இவ்வளோ வாழைக்கன்று வளர்ந்துருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று கொலை வச்சுருக்கு, அடுத்தது அது பக்கத்தில் ஒன்று பூ வச்சுருக்கு. அது மாதிரி வாழை மரம் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு ஒரு நான் சின்ன ஐடியா சொல்கிறேன். அதாவது நம்ம கொலை வந்தோடனே ஒரு மரத்தை வெட்டிடுவோம், அடியோட வெட்டிடுவோம். நம்ம அது மாதிரி வெட்டக்கூடாது. நம்ம கொலையை மட்டும் வெட்டி விட்டுட்டு அந்த மரத்தை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த மரம் காஞ்சி, அதாவது அந்த மரத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அதில் பக்கத்தில் இருக்கிற மரம் எடுத்து வளரும். நான் இங்கே நட்டு வச்சுக்கிறது கற்பூர வாழை. வாழை மரத்தில் நிறைய ரகங்கள் இருக்குது. அதாவது செவ்வாழை, பச்சை வாழை, மஞ்சள் வாழைப்பழம், இதுமாரி நிறைய ரகம் இருக்குது. இங்கே இருக்கிறது இது கற்பூர வாழை. அது மாதிரி நம்ம வாழைத்தண்டுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்தது. வாழைத்தண்டுலாம் நல்லா நார் சத்து இருக்குது. நம்ம வாழைத்தண்டை ஜூஸ் போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு மிக நல்லது. சிறுநீரக சம்மந்தமான எந்த நோயும் வராது. அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படல கற்கள்லாம் கரைச்சிடும் சொல்லுவாங்க. டாக்டரே பார்த்திங்கன்னா வாழை சாறை நிறையா குடிக்க சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கொலை வந்த வாழை மரத்தை வெட்டிட்டு அதுக்கு கீழே தண்டு பகுதியில் நம்ம ஒரு வட்ட வடிவமாக ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பாத்திரம் போட்டு மூடி விட்டுட்டா அதிலிருந்து ஒரு சாறு கிடைக்கும். நம்ம அந்த சாறு எடுத்து குடித்தாலும் நம்ம உடம்புக்கு மிக நல்லது. நமக்கு வாழை மரத்து அடியிலிருந்து நுனி வரைக்கும் எல்லா பொருட்களுமே நம்ம உடம்புக்கு மிக நல்லது. வாழை மரத்துலேருந்து கிடைக்கிற எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட்டாக போகாது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாழை மரத்தை வாங்கிட்டு வந்து நட்டு வைங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இது வரைக்கும் வாழை மரம் இல்லைன்னா நீங்களும் இது மாதிரி தண்ணி போகிற இடத்துல, அதாவது பாத்திரம் கழுவு போட தண்ணி போகிற இடத்துல நீங்கள் ஒரு வாழை மரம் கொண்டு வந்து நட்டு வைங்க. கண்டிப்பாக நீங்கள் நட்டு வைக்கிற வாழை மரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன தக்காளி செடி நட்டு வளர்க்குறதா இருந்தாலும் அதை இயற்கை முறையில் பண்ணுங்கள். இயற்கையை நம்ம அனைவரையும் இனி காப்பாற்றும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அடுத்து ஒரு நல்ல வீடியோக்குள்ளே நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.